உங்களுக்கு கேர்ள் ஃபேன்ஸ் ஜாஸ்தியா பாய் ஃபேன்ஸ் ஜாஸ்தியா? ரெண்டு பேருமே அதிகம்தான். எது அதிகம்? சொல்லுங்க. அதிகத்துல அதிகம் தாய்மார்கள் கொஞ்சம் அதிகம் கூடுதலான பெயர்கள். ஏன் நிறைய தீர்ப்பு நீங்க லேடிஸ் பக்கமாவே கொடுத்துட்டீங்களா நிறைய பட்டிமன்றத்துல? இன்னும் அவங்களுக்கு நிறைய கொடுக்கணும். கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு கடைசியில் இங்க கொடுத்துருவீங்க. இல்லை இல்லை இல்லை, அவங்க இன்னும் அந்த தேவைக்கான களத்தில் இருக்காங்க. அதனால அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை நம்முடைய தாய்மை அல்லவா, அது கொடுக்கத்தான் வேணும். வீட்டுக்கு போகணும் இல்ல? அப்படிலாம் இல்லை, வீட்டில் எல்லா உரிமைகளும் உண்டு. மகிழ்ச்சி தான். மகிழ்ச்சி தானையா? ஓகே. அதாவது எல்லா 90s கிட்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி ஒருத்தர் 60 70 80 90 எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி ஒருத்தர் இருக்கும்போது ஆதி நீங்க என்ன பண்றீங்க? ஒரு ராப், தமிழ் ராப் ஏதாவது எங்களுக்காக. கண்டிப்பா. ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். அதாவது ஒரு விஷயத்தை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போறதுக்கு முக்கியமான ஒரு வழி எப்படின்னா, அந்த அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போறதுக்குன்னா போன தலைமுறையில மிகச்சிறந்த ஆளுமைகளை கொண்டாடுவதன் மூலமாக ஒரு விஷயத்தை எளிமையா அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போகலாம். இன்னைக்கு யூடியூப்ல என் நண்பர் விக்னேஷ்காந்த்லாம் பட்டிமன்றம் நடத்துறாரு அப்படின்னா, பட்டிமன்றம் யூடியூப் வரைக்கும் வந்திருக்குன்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம், அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆளுமை அப்படின்னு சொன்னா நம்ம ஐயாவை தான் சொல்லணும். இன்னைக்கு என்ன இந்த மீம்லாம் வச்சு கலாய்க்கிற மாதிரி, நாங்க ஸ்கூல் படிக்கிறப்ப திருக்குறளை எழுதியது சாலமன் பாப்பையாயா அப்படிங்கிற மாதிரி நாங்க அப்போ ஒரு ட்ரெண்ட் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இந்த விருதை ஐயா கொடுத்ததன் மூலமாக ஐயாவுக்கு பெருமையோ இல்லையோ, இந்த விருதுக்கும் எனக்கும் மிகப்பெரிய பெருமை.